சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி. குஷி குஷியா. ஓகே சிஸ்டர், இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரால வந்து ஒரு பெரிய மத கலவரம் நாக்பூர்ல நடக்குது இந்து முஸ்லிம்களுக்கு இடையில. இல்ல அடிக்கடி அதுதான் நடந்துட்டு இருக்கு. இல்ல இந்து முஸ்லிம்களுக்கு இடையில தான் மத கலவரம் வருதே தவிர கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில வந்த மாதிரி தெரியல இங்க. எங்கேயுமே இந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு இடையில வர்றது கிடையாது. இத்தனைக்கும் அவங்க வந்து இந்து தெய்வங்களை சாத்தான் வேற சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள். அப்படி சொல்லும் போது பிரச்சனை வருமே தவிர போய் அது ஒரு பெரிய கலவரமா வெடிக்காது. அன்னவன் கிட்ட தான் பிரச்சனை பண்ணுவாங்களே தவிர இது ஒரு இனத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனையா வராது. ஆனா இந்து முஸ்லிம்களுக்கு இடையில இது நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து. வெளிநாடுகள்லயும் அடிச்சுக்கிறாங்க, லண்டன்லயும் அடிச்சுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்திய இந்துக்களும் அங்க இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்களும் அடிச்சுக்கிறாங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு காரணமாக சொல்லப்படுறது என்னன்னா, சவ்வா அப்படின்ட்டு ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கு. அது பயங்கரமா ஓடுது. சோ அதுல வந்து முகலாய மன்னன் அவுரங்கசீப் வந்து இந்துக்களை தவறாக நடத்தினான் அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவுரங்கசீபோடுக்கு நம்ம ஸ்டேட்ல எதுக்கு கல்லறை போய் அதை உடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, யாரோ ஒருத்தங்க வந்து இப்பதான் எல்லாம் சோசியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கு இல்லையா, அங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து குரானை எரிக்கிறாங்கன்ட்டாங்க. குரானை எரிக்கிறாங்க, அந்த கல்லறை இடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சு. வதந்தி பரவனோடனே முகமூடி அணிஞ்சுக்கிட்டு போய் இப்ப இதை சொன்னோடனே இதை இந்து முன்னணிக்காரங்க வந்து அவுரங்கசீப் இத வந்து ஏதோ அங்க ஏதோ கலவரம் பண்றாங்க இல்ல அப்படின்ட்டு அவங்களை கூப்பிட்டு வச்சு போலீஸ்ல விசாரிச்சுட்டு இருக்கும்போது என்ன எடுத்து திடீர்னு முகமுடி அணிஞ்சு நிறைய பேர் வந்து ஏற்கனவே அவங்க வந்து சண்டை போடணும்னே வந்திருக்கிறாங்க. சண்டைனா சாதாரண சண்டை இல்ல, பாட்டிலுக்குள்ள அந்த பெட்ரோல் பங்க்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து டக்குன்னு எல்லாத்தையும் வண்டியில எல்லாத்துலயும் போட்டு பெரிய கலவரமாகி எல்லாம் பத்திட்டு எரியுது. போலீஸே 2-3 பேருக்கு வந்து அடி விழுந்திருக்குதா அல்லது இறந்துட்டாங்களோ தெரியல. இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த மக்களை கேட்கும்பொழுது, அங்க முஸ்லிம்கள் வாழற ஏரியால கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இங்கத்து ஆட்கள் கிடையாது அவங்க எல்லாம். யாருன்னு முகமூடி அணிஞ்சா எங்கத்து ஆளுன்னு யாரு கண்டுபிடிக்க முடியும்? அது அந்த ஊர் ஆளாவே இருந்தா கூட எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படி அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையா தான் இருக்கிறோம், இது வேற யாரோ தான் வந்து பண்ணிருக்கிறாங்க அப்படின்ட்டு அது ஒரு பெரிய கலவரமாகி இவங்களை அரெஸ்ட் பண்றது அவங்களை அரெஸ்ட் பண்றது இது போய்கிட்டு இருக்கு. இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உலக ராஜ்யத்தை அடையணும் அப்படின்னு கிறிஸ்தவர்களும் போட்டி போட்டாங்க, முஸ்லிம்களும் போட்டி போட்டாங்க. எல்லா நாட்டையும் பிடிக்கிற வேலையை வந்து இவங்க பண்ணாங்க. முஸ்லிம்களும் நிறைய இடத்த பிடிச்சாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப அதிகமா பிடிச்சிட்டாங்க இல்லையா? இப்ப அதெல்லாம் விட்டுட்டாங்க. சுதந்திரம் கொடுத்தா கூட உண்மையிலே உலகம் ஃபுல்லா கிறிஸ்தவர்களுடைய ராஜ்யம் தான் நடக்குது. அமெரிக்கா தலைமையா இருக்குது எல்லாத்துக்கும். அமெரிக்காவை எதிர்த்து யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. அமெரிக்கா எதிர்த்து ஒரு விஷயத்த அமெரிக்கா எதிர்க்குதுன்னா உடனே எல்லா நாடுகளும் அதுல இருந்து பின்வாங்கிடுது. அதனால என்ன அர்த்தம்? அது சொல்லும் போது உலகத்திலே மிக உயர்ந்த ஆபீஸ் வந்து ஓவல் ஆபீஸ், அங்க ஜெலன்ஸ்கி வந்து டிஷர்ட் போட்டு வந்திருக்கிறாரு, என்ன இன்சல்ட் பண்றாரு அப்படின்னு பெரிய பிரச்சனை. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் வந்து முடிசூடா ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு, கிறிஸ்தவர்களுடைய ராஜ்யம் தான் நடக்குது. ஒரு யார் வந்தாலும் கிறிஸ்தவர்களா தான் இருக்க போறாங்க அங்க. இந்த கிறிஸ்தவர்கள் ராஜ்யம் வந்து உலகம் ஃபுல்லா பிடிச்சாங்க இல்லையா பிரிட்டிஷ். ஆனால் எப்படி பிடிச்சாங்க? இந்தாப்பா எடுத்துக்கு பண்ணிட்டு கொடுத்தாங்களா? பத்தாம ஏமாத்தி வந்தா அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி எதிர்த்து போராடுறாங்க. ஒவ்வொரு ராஜாவா சண்டை போட்டுட்டே தான் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க எப்படியோ ஒவ்வொருத்தரா ஒண்ணு ஏமாத்து வழியிலையோ அல்லது சண்டை போட்டோ பிடிச்சிடறாங்க உலகம் ஃபுல்லாவே. ஆனா எங்கேயுமே அவங்க சண்டை போட்டு பிடிக்கிறாங்க. அடுத்தது குடிப்புறமா அவங்களால நிம்மதியா இருக்க முடியறது கிடையாது. எந்த நேரம் அவங்க நம்மளுக்கு எதிரா வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலேதான் அவங்க இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க.
ஏன்னா வந்து நான் ராஜான்ற எண்ணம் அவனுக்கு இருக்குது இல்ல. என் ராஜ்யத்தை அபகரிச்சா சொத்து பிரச்சனை மாதிரிதான். உங்க சத்து புடுங்கி வெளில விட்டாங்கன்னா என்ன பண்ணுவான்? அவன் தனியா முடிஞ்சா சண்டை போட்டு பார்ப்பான். இல்லைன்னா தனியா இருந்துட்டு டைம் வந்த அப்புறம் வந்து திருப்பி அடிப்பான். எதிர்பாராத நேரம் இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதேதான் ராஜ்யமும். ஒருத்தன் அபகரிச்சுட்டு அவன் நிம்மதியா இருக்க முடியாது இல்ல. இவ்வளவு பெரிய நாடு ரஷ்யா. அப்ப ரஷ்யா போரிடும் போது உக்ரைன் அப்படியே விட்டுடுச்சா? விடல. மற்ற நாடு சப்போர்ட் பண்ணாட்டினாலும் அவங்க முடிந்த அளவுக்கு போராடி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உலகம் ஃபுல்லா பிடிச்சாலும் அவன் நிம்மதியா இல்ல. இப்பவுமே பாருங்க, ரஷ்யா மேலோங்கி விடுமா அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு. அதனாலதான் ரஷ்யாவை சுத்தி அவங்களுடைய படையை வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு எதிராக ஒரு உக்ரைனே பிடிச்சாரு. இவங்க விட்டா எங்க வீட்டு வாசல்லே வந்து ஆயுதத்தை வைக்கிறான், நாங்க அமெரிக்கா வாசல்ல ஆயுதத்தை வச்சா அவங்க ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிதான் இந்த சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க? நியூக்ளியர் வெப்பன், அணு ஆயுதமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பல தடவை ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அதை மீறியும் இருக்கிறாங்க. இப்ப மீண்டும் ட்ரம்ப் வந்து அதை பண்ணணும்னு பாக்குறாரு. ஏன்? ஏன்னா ஒரு பயத்திலேயே இருக்கிறான் ஒவ்வொருத்தர். அப்ப என்னதான் இவன் பலசாலியா இருந்தாலும் அணு ஆயுதம் போடுறதுக்கு எவ்வளவு நேரம்? ஒரு செகண்ட் தானே இல்லையா? இவங்க என்னதான் தடுத்தாலும் அது ஒரு யுத்தம் அறிவிச்சாதானே தடுப்பீங்க. அறிவிக்காம போட்டா இவ்வளவு பயம் இருக்கு எல்லோருக்குமே. அமெரிக்கா அழிக்கிறதே லட்சியமாக வடகொரியாவை வச்சு நடந்துட்டு இருக்கு. அது ஒரு சின்ன நாடு. அமெரிக்கா அழிக்கிறது என்னுடைய லட்சியம்னு நினைக்குது. இப்ப யாராவது நிம்மதியா இருக்க முடியுமா? அவர்கள் ஃபுல்லா பிரிட்டிஷ் மூலமா ஆட்சி செய்யும் போதும் நிம்மதியா இல்ல, இப்பவும் நிம்மதியா இல்லை. உலகம் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது முடியல. இதெல்லாம் நம்ம வந்து பாட புஸ்தகத்துல, வரலாறு புஸ்தகத்துல படிக்கிறோம். எப்படி முகலாய மன்னர்கள் பிரிட்டிஷ் எப்படி பிடிச்சது அப்படிங்கிறத படிக்கிறோம். சோ அது எழுதுனதுல வந்து பாதி ரைட்டாவும் இருக்கலாம், பாதி தப்பாவும் இருக்கலாம். ஏன்னா எப்ப அது எழுதப்படுது? இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு. இப்போ சுதந்திரம் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது எல்லா இடத்துலயுமே. இப்ப காங்கிரஸ்காரங்க தான் அந்த புக்கே எழுதுறாங்க. அப்ப அவங்க அவங்களுக்கு சாதகமா தானே எழுதுவாங்க. அப்ப எழுதும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கலங்கப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் எழுததான் செய்வாங்க. அதை படிச்சது நாம அதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி விஷயத்துல உண்மையிலே அவுரங்கசீப் காலத்துல என்ன நினைச்சுன்னு யாருக்குமே தெரியாது. உண்மையிலே அந்த புஸ்தகத்தை எழுதணும் அவுரங்கசீபுக்கு எதிரானவனா இருந்தா தப்பதான் எழுதப்படும். ஆதரவானவனா இருந்தா அவன் அவனுக்கு ஆதரவா எழுதும். ரெண்டுமே 100% உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்பயோ எழுதி அதை பார்த்து ஒருத்தர் படம் எடுக்கிறாங்கன்னா அவுரங்கசீபை தப்பா காட்டணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க தப்பா தான் காட்ட போறாங்க. அந்த தப்பான விஷயத்த மட்டும் தான் காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு இப்ப மக்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, வரலாறே ரைட்டா தப்பான்னு தெரியாது. அது வேற விஷயம். கடந்த 2000 வருடம் அந்த இயேசுவுக்கு அப்புறமா அல்லது இயேசுவுக்கு கொஞ்சம் முன்னாடியும் ஃபுல் வரலாறு கிடையாது. சும்மா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அவ்வளவுதான். நம்ம காலத்துல நம்மளுடைய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எப்படி இறந்தாங்கன்னு இன்னைய வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்ப நடந்த விஷயமே இருக்கும்போது 100 வருடம் 200 வருடம் 1000 வருடம் முன்னாடி நடந்ததெல்லாம் எப்படி தெரியும்? அப்ப எழுதணும் எதுக்காக எழுதணும்? அதை எதுக்கு உட்கார்ந்து எழுதணும்? ஏதோ ஒண்ணு விதைக்கிறதுக்காக தானே எழுதுறாங்க. அதை நம்பிட்டு நாம இன்னைக்கு வந்து சண்டை போட்டு 2000 வருடம் 2500 வருடத்திற்கு முன்பு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வரலாறே கிடையாது. இத்தனை மில்லியன் வருடத்திற்கு முன்பு மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். அதுக்கு முன்னாடி டைனோசர் இருந்தது. 2000 வருஷம் முன்னாடி என்ன வரலாறு நடந்துச்சுன்னே தெரியாது. நீ எப்படி டைனோசர் வாழ்ந்தது அதோடைய வருஷமெல்லாம் வர சொல்ற துல்லியமா? மனிதன் படிக்க முட்டாளா இருக்கான். படிச்சதெல்லாம் கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இருக்கான். எழுதுனது மனுஷன் தானே. ஒரு அனுமானத்தை வைக்கிறான். அந்த அனுமானமே உண்மைன்னு இவன் நினைச்சுக்கிறான். சில சமயம் அந்த கொஞ்சம் நியாயமா எழுதுறாங்க அப்படின்னா என்னுடைய நம்பிக்கையின்படின்னு வார்த்தையோட தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா நமக்கு ஸ்கூல் புக்ல வரும்போது அந்த வார்த்தையெல்லாம் போட மாட்டேன். யார் ஆட்சி வராங்களோ அவங்களுக்கு சாதகமான விஷயத்த வச்சு போட்டுருவாங்க. அது உண்மைன்னு நம்ம நினைச்சிருக்கோம்.
அப்ப உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், எதை நாம தெரிஞ்சுக்கணுமோ அது எந்த வரலாறு புத்தகத்திலும் கிடையாது. எதை நாம தெரிஞ்சுக்க கூடாதோ அதுதான் வரலாறு புஸ்தகத்துல இருக்கு. ஏன்னா வரலாறுன்றது ஏதோ ஒண்ணு நடந்தா தானே எழுதுவாங்க. அமைதியாவே இருந்துச்சு அத வரலாறு தான் எழுதுவானா அல்லது படம் தான் எடுப்பான். போன் அடிச்சுக்கிட்டாங்க, வில்லன் இருக்கிறான், இப்படி இருந்தா தானே படம் ஓடும். ஆனால் அமைதியாகவே 2500 வருடத்திற்கு முன்பு உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இருந்து எப்ப தோன்றுச்சு? பில்லியன் வருடத்திற்கு முன்பா? கிடையவே கிடையாது. இந்த பூமி எப்பயும் தான் இருக்குது, மனிதர்களும் எப்பயும் தான் இருக்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் ஆரம்பத்தில் அவ்வளவு தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக, பண்பாட்டில் உயர்ந்தவர்களாக இருந்தார். அது இன்னைக்கு நாம பாக்குறோம், மொஹஞ்சதாரோ, ஹரப்பா சிவிலைசேஷன், கலாச்சாரம், அதே மாதிரி கீழடி அகழ்வாராய்ச்சியில பாக்குறோம். அப்பயே இது பயன்படுத்துறாங்க, அது பயன்படுத்துறாங்க, இவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்தாங்கன்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க அட்வான்ஸ்டா இருந்தாங்கன்றது அந்த ஸ்தூலமான பொருளை வச்சு நீங்க சொல்றீங்க. ஆனால் அந்த வசதி வாய்ப்புகள் மட்டும் இல்ல, குணத்திலும் அவங்க உயர்ந்தவர்களாக இருந்தாங்க. சொல்ற மாதிரி காட்டுவாசியா ட்ரெஸ்ஸே இல்லாம எல்லாம் சுத்திட்டு இல்லை யாரும். மிக உயர்ந்த ஆடை, அந்த ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸே கிடையாது. அவ்வளவு விலை உயர்ந்த அற்புதமான டீசென்டான உடை இருக்கும். பெண்கள் என்ன, ஆண்கள் கூட கை ஃபுல்லா மூடுற மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. தங்க பட்டு ஜரிகையில போட்டிருப்பாங்க. எப்ப இது நடந்துச்சு அப்படின்னா 5000 வருடத்திற்கு முன்பு இந்த பூமி சொர்க்கமாக மாறுது. அதுக்கு முன்னாடி இதே பூமி நரகமா. ஏன்னா இது காலச்சக்கரம். முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருக்கிற பூமி அடுத்த 2500 வருடம் நரகமாகும். நரகத்தின் கடைசி 100 வருடம் இறைவனே இந்த பூமிக்கு வருவார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி அவர் இருக்கிறாருன்ற விஷயத்த அவர் வந்து சொல்றார். இதுவரைக்கும் மதங்கள் எதுவுமே கடவுளால உருவாக்கப்படல. உருவாக்கி இருந்தால் கடவுள் எப்படி இருப்பாருன்னு சொல்லியிருக்கணும். எதுலையுமே கடவுள் எப்படி இருக்காருன்னு சொல்லி, கடவுளை நினைன்னு இயேசு சொன்னாரு. கடவுள் எப்படி இருப்பாருன்னு சொல்லி எப்படி நினைப்பாங்க? நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரத்துல இருக்கிறேன். 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றேன். இந்த 5000 வருட காலத்துக்கு பற்றி சொல்ற. சொர்க்கமாக இருக்கும்போது அங்க எந்த குறையும் கிடையாது. கடவுள் சொல்ற சொர்க்கமாக இருந்தது. அங்க காம கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. முதல் 2500 வருஷத்துக்கு கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அந்த அளவுக்கு தூய்மையான ஆத்மாவின் எண்ணத்திற்கு சக்தி இருக்குமே தவிர காமத்தினால் குழந்தை பிறக்க. அப்படிப்பட்ட உலகம் இருந்தது. காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம் என்னன்னு தெரியாது. அவ்வளவு அன்பு, அவ்வளவு பரிசுத்தமா இருப்பாங்க. அவ்வளவு தெய்வீக குணங்களை நிரம்பி இருக்கிறதுனாலதான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களை தெய்வம் இன்னை வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடும். ஆனா இந்துக்களுக்கே தெரியாது அவங்க யாருக்கு வணங்குறாங்க, கடவுள் நினைச்சுக்கிறாங்க. ஆனா வணக்கத்திற்குரியவர்கள் தான், ஏன்னா தூய்மையா இருந்தாங்க. ஆனா அவருக்கு கிட்ட இந்த ஞானம் கிடையாது. 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுதுன்னா, வேற யாரும் இல்லை, அவங்களேதான் மறுஜன்மம் எடுத்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துல விழுறாங்க. துக்கம் வரும்போது கோயில் கட்டி அவங்களே வழிபடுறாங்க. அப்புறம் மற்ற மதங்கள் எல்லாமே வருது. எல்லா மதங்களும் நரகத்துலதான் வருது. கடைசி 100 வருடம் சிவபெருமான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்றோம். கடவுள் ஒருத்தர் தான். அவரு நட்சத்திரம் மாதிரி ஒரு சின்ன ஒளிப்புள்ளியா இருக்கிறார். நட்சத்திரம் மாதிரி பெருசா இல்ல, தெரியாத பொருளை தெரிஞ்ச பொருளை வச்சு சொல்றதுக்காக நட்சத்திரம், அவ்வளவுதான். இங்க இருந்து பார்த்தா நட்சத்திரம் என்ன சைஸ் இருக்கு, சின்னதா இருக்குல்ல, அந்த மாதிரி கூட இல்ல, அதை விட கணக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. நம்மளுடைய உயிரும் அப்படிதான் இருக்கு, பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கு அப்படிங்கிற ரகசியத்தை சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, சொர்க்கத்தில் அப்படி ஆத்மான்ற உணர்வுல தான் நீங்க இருந்தீங்க. அதனாலதான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் வரல. ஏன்னா ஆத்மான்ற உணர்வுல இருக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அன்பு, அமைதி, ஆனந்தம். அதுலேயே உங்களுடைய புத்தி மூழ்கி இருக்கும்போது வீண் எண்ணங்களே உங்களுக்கு வராது. அதனாலதான் இப்ப மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வாங்க. ஏன்னா ஆத்ம உணர்வுல 2500 வருடம் இருந்த நீங்க
இங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா, உடல் உணர்வுல வரும்போதுதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பது கடுமையா இருக்கு, இதெல்லாம் நடக்குது. ஏன்னா ஆத்மால இருந்து கவனம் போயிடுச்சு. இப்ப மீண்டும் அதனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் உந்தப்பட்டு நிறைய பாவம் செஞ்சுட்டோம். அந்த பாவம் செஞ்ச பிறகு வந்த வரலாறு தான் நாம படிச்சுட்டு இருக்கிறோம். பாவப்பட்ட வரலாறு எதை நாம படிக்கவே கூடாதோ அதை படிச்சுட்டு இருக்கிறோம். அதுலயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாமா போடுறாங்க வரலாறுல. அவன் வெட்டினா, அவன் குத்துறான், அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமா தோணும்? ஐயோ நல்ல வேளை நம்ம அப்ப பொறக்கலப்பான்னு தோணும். அந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரிதான் இருக்கும் அதுல. ஆனா எந்த நேரமும் ஒண்ணும் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு எல்லாம் இல்ல. அது ராஜாக்களை எங்கேயாவது அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். மக்கள் நிம்மதியா தான் இருந்திருப்பான். இருக்கிறதுல கொடூரமான நரகம் எது தெரியுமா? இப்ப நாம வாழறோம் பாரு. ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, நிம்மதியா இருந்தோம். முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்சாலும் மக்கள் கவலைப்படல, இந்துக்கள் ஆட்சி செஞ்சாலும் மக்கள் கவலைப்படல, கிறிஸ்தவர்கள் ஆட்சி செஞ்சாலும் மக்கள் கவலைப்படல. ஆனந்தமா இருந்தோம். கம்முன்னு இருந்த மக்களை புடிச்சு, டேய் நீ அடிமையா இருக்கிற, வாடா வாடான்னு காந்தி புடிச்சு எல்லாத்தையும் போராட்டத்தை ஈடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போன உடனே மக்களுக்கு போராடுற குணம் பிடிச்சிக்கிச்சு. மக்களாட்சி வந்தப்புறம் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம். எனக்கு பிடிச்ச அரசியல்வாதியை ஒருத்தன் திட்டினா எனக்கு கோபம் வருது. எனக்கு பிடிச்ச நடிகரை ஒருத்தன் திட்டினா கோபம் வருது. எனக்கு பிடிச்ச மதத்தை ஒருத்தன் திட்டினா கோபம் வருது. அப்படி ஒரு மனநோயாளிகளா நம்ம மாறிட்டோம். இப்ப இறைவன் சொல்றாரு, மனிதர்கள் ஆக்சுவலா சொர்க்கத்தில் முதல் ராஜாராணி ஆட்சி தான் நடக்கும். முதல் ராஜா ஸ்ரீ நாராயணன். நாராயணனே ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்க போறது கிடையாது. 180 வருடம் வாழ்வாங்க, அவ்வளவுதான். அடுத்தது மறுஜென்மம் எடுத்துருவாங்க. பட் அவங்களுடைய ராஜ்யம் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். இன்னொருத்தர் அபகரிக்கிறது அந்த மாதிரி எண்ணமே வராது. ராஜா வீட்டு குழந்தைதான் ராஜாவா இருந்துகிட்டே இருக்கும். இப்படி 2500 வருடம் அது நாராயணனுடைய ராஜ்யம்னே கூட நம்ம சொல்லலாம். இந்த நாராயணனுடைய குழந்தை பருவம் தான் கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணருடைய ராஜ்யம். அடுத்தது கிருஷ்ணருடைய ராஜ்யம் கிறிஸ்தவர்களுக்கு வந்தது. இப்ப கிறிஸ்தவர்களுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்தவர்கள்கிட்ட இருந்து மீண்டும் இது கிருஷ்ணருக்கு போகும். இப்ப கிருஷ்ணருடைய ராஜ்யம் கிறிஸ்தவர்களுக்கு எப்படி போச்சு? சண்டை போட்டு வாங்கினாங்க இல்லையா? நாடோடு யுத்தம் பண்ணி அப்படிதான் அவங்க ஆட்சி பிடிச்சாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள்கிட்ட இருந்து மீண்டும் கிருஷ்ணருக்கு எப்படி ராஜ்யம் போகும் தெரியுமா? சண்டை போட்டு போக. அமைதியா இறைவனை நினைச்சுக்கிட்டே இருங்கன்ற. ஆத்மான்னு பரமாத்மாவை, சிவ பரமாத்மா, அவரைத்தான் சிவன் அல்லா பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வரும். சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாம இருந்தீங்களோ அதே மனநிலையை நீங்க இப்ப அடைஞ்சிட்டீங்க. உடலை விட்டு உயிர் பிரியறதுக்குள்ள அப்படின்னா சொர்க்கத்துல பிறந்துருங்க. அந்த சொர்க்கம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி உலகம் அழியணும். ஏன்னா இதே பூமி தான் சொர்க்கம் ஆகணும். அந்த உலக அழிவு வருதுன்றதை நமக்கு சிக்னல் கொடுக்கறது தான் இயற்கை சீற்றம், கடல் மட்டம் ஏறுது, மீனெல்லாம் எட்டி பாக்குது, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிலச்சரிவு, கேரளால ஒரு கிராமமே காணாம போச்சு. நிறைய இடங்கள்ல ஒரு வருடத்தின் மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துருது. மழையே பெய்யாத பாலைவனத்துல எல்லாம் கொட்டி மழை தீக்குது. பனி வருது பாலைவனத்துல, பனிமழை பெய்யுது. சோ இதெல்லாம் என்னன்னா உலகம் மாறப்போகுது, சொர்க்கமா மாறப்போகுது. நீங்க மாறணும்ன்ற செய்தியை கொடுது. இறைவனுடைய ஞானத்தை எடுத்தவர்களுக்கு அது தெரியும், எடுக்காதவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. உலக அழியன்னு பைபிள்ல இருக்கு, குரான்ல இருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ணணும் அதை சொல்லலையே. உலகம் அழியிறது இந்த பூமி சொர்க்கம் ஆக்குறதுக்காகத்தான்னு சொல்லலையே. அந்த சொர்க்கத்தின் குணாதிசயத்தை நீ இப்ப எடுத்துட்டு வரணும். நரகத்தின் குணம் இருக்கிறதுனால தான் நீ நரகத்துல இருக்கிற இல்லையா? சொர்க்கம் 2000 வருஷம், அடுத்த 2000 வருடம் நரகம். நரகத்தின் இறுதியில இருக்கிறோம். நரகத்தின் உச்சம கட்ட குணம் நமக்குள்ள இருக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அதனாலதான் குழந்தைய கற்பழிக்கிறாங்க, பாட்டியை கற்பழிக்கிறாங்க. எவ்வளவு விஷயம் நடந்துட்டு. இப்ப இதுல இருந்தெல்லாம் விடுபடனா காமமே தப்பு. மனைவியோட, கணவனோட காமத்தில் ஈடுபடுவதும் தப்பு. அப்படின்றத புத்தியில விதைக்கணும்னா ஆத்மாவை பார்க்கணும். உடலை பார்த்தால் அது கடைசியில் அப்படிதான் இட்டுட்டு போகும். ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தை என்னையே நினைவு செஞ்சுட்டு அந்த தெய்வீக குணம் அதை வளர்த்துக்கோ. எது தெய்வீக குணம், எது அசுர குணம்னு தெரியலையே. உக்ரைன் குட்டி நாடு அவ்வளவு பெரிய ரஷ்ய நாட்டை எதிர்த்து எதுக்கு சண்டை போட்டுச்சு?
ஏன்னா என் நாட்டுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்காக உயிரையும் கொடுக்கணும், அதுதான் தர்மம்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருச்சு இந்த சாத்தான். சாத்தான்னா ஒண்ணும் கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். மற்றபடி 10 தலையை தூக்கிட்டு எவனும் கிடையாது ராமாயணத்துல சொன்ன மாதிரி. அவன்கிட்ட மாட்டிக்கிட்டது அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளதான் இப்ப வந்துருச்சு ராவணன். சோ இந்த சீதை ஆத்மாக்கள் தான் சீதை. இந்த ராவணனை அழிச்சிட்டா உங்களுடைய ராஜ்யம் வந்துடும், ராமராஜ்யம், சொர்க்கம் வந்துடும். ராமராஜ்யம்ன்றது பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்தா வராது. பிஜேபி ஆட்சி வந்தாலும் அது ராவண ராஜ்யம் தான் இல்லையா? மற்றவர்களை பற்றி புழுதி வாரி இறைச்சி தான் இங்க ஆட்சியை பிடிக்க முடியும். அதான் மக்கள் ஆட்சி. ஏன்னா 5 வருஷத்துல ஆட்சி போகுதுன்னா ஒருத்தனை பத்தி தப்பா சொல்லிதான் வந்தாவணும். ஆனா அங்க அப்படி கிடையாது. ராஜா வீட்டுல பிறந்தா ராஜா. அப்ப எதுக்கு மத்தவங்களை பத்தி தப்பா சொல்லணும்? மத்தவங்களை பத்தி தப்பா சொல்றதை கேட்டுட்டு தானே மக்கள் மனநோயாளி ஆகுறாங்க. அங்க அந்த பிரச்சனையே கிடையாது. ராஜா சொல்றத அமைதியா கேட்பாங்க. இன்னும் கேட்டா அவங்க அன்பாவும் இருப்பாங்க. தன்னுடைய சொந்த அப்பா அம்மா மாதிரி அனுபவமாகும் ராஜா ராணி பிரஜைகளுக்கு. அதே மாதிரி பிரஜைகளை ராஜா ராணி தன்னுடைய சொந்த குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கும் சொர்க்கத்துல. அப்படி இருந்த அந்த ராஜ்யம் இப்ப வரணும்னா கடவுள் சொல்றாரு, இது நரகம்தான். சாத்தானுடைய ஆட்சி தான் நடக்குது. எல்லாருக்குள்ளயும் காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான் இருக்குது உலகம் ஃபுல்லா. அப்ப அவங்க அந்த குணத்தை தான் வெளிப்படுத்துவாங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக குணத்தை மட்டும் வெளிப்படுத்துங்கன்ற. ஆனா வெளிப்படுத்த விடாது. காமத்தை தூண்டக்கூடிய விஷயம், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயம் தான் நடக்கும். அதையும் மீறி நான் சொர்க்கத்தின் ஸ்ரீ நாராயணன் ஆக போறேன், அதற்கான ராஜ கல்வி இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறோம். சுயம் கடவுள்கிட்டே நேரடியா கத்துக்கிட்டு இருக்கு. அவரு சொல்லி இருக்கிறார், ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பார், பரமாத்மாவின் நினைவிலிருந்து அவரை வெளிப்படுத்துற மாதிரிதான் குணம் இருக்கணும். சுத்தி எது நடந்தாலும் என்னை கண்டவன் பிதாவை கண்டேன்னு இயேசு சொல்றார். அதெல்லாம் இப்பத்திய விஷயம். ஆனா கடவுள் இப்பதான் வர, அவருடைய குணமே உங்களுடைய குணமாக வெளிப்படும் போதுதான் கடவுள் கொடுக்கிற ஞானத்தை தான் இவங்க பேசுறாங்கன்னு மக்கள் ஒத்துக்குவாங்க. அந்த குணத்தை பார்ப்பாங்க. இன்னைக்கு எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் பாலியல் குற்றத்துல சிக்கிறத பாக்குறோம். முஸ்லிம் மத தலைவரும் சரி, தமிழ்நாட்டிலே பார்த்துட்டோம். கிறிஸ்தவ இதுவும் சரி, இந்து மதத்தை சார்ந்தவரும் சரி. இப்ப கடவுள் யார்? நெற்றிக்கண்ணை திறந்தவுடன் காமத்தின் கடவுள் மன்மதனை எரிச்சார். இப்ப கடவுளுடைய குழந்தைகளும் மன்மதனை எரிப்பார்கள். எப்படி? ஆத்மா மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சா எப்படி காமத்துல விழுவீங்க? உடலை பார்த்தா தானே ஆண் பெண்ணுன்னு தெரியறதுக்கு. வெறும் ஆத்மா தான் தெரியணும். அதுதான் அர்ஜுனனை கேட்கிறாங்க, உனக்கு என்னப்பா தெரியுது அம்பு போட்டியில? எனக்கு அந்த புறாவுடைய கண்ணின் மணி மட்டும்தான் தெரியுது. மத்தவங்க எல்லாம் புறா தெரியுது, கிளை தெரியுது, இலை தெரியுது, சுத்தி நீங்க எல்லாம் தெரியுறீங்கன்றான். அப்படின்னு அர்த்தம், உடலை பார்த்தீங்கன்னா பல எண்ணங்கள் வரும், ஆத்மாவை பார்த்தா ஒரே எண்ணம் தான் வரும். என்ன எண்ணம்? என் அப்பாவுடைய குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், என் சகோதர ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இவங்க சொர்க்கத்துக்கு போகணும், அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிற இந்த சுகமான எண்ணம் மட்டுமே வரும். உடலை பார்த்தாதான் அவங்க நமக்கு செய்த துக்கமோ சுகமோ இந்த விருப்பு வெறுப்பு வந்து. ஆண் பெண் எதுவுமே தெரியக்கூடாது, சகோதர ஆத்மா. உடலே உங்களுக்கு கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. சோ இதைத்தான் போதிக்குது அந்த சதி கதை. தன்னுடைய கணவன் சிவனை யாகத்துக்கு கூப்பிடலன்றதுக்காக சதி அந்த யாகத்துல தன் உடலை எரிச்சுக்கிட்டாங்கன்னு காட்டுறாங்க. சோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்ப உடல்ன்ற உணர்வை முற்றிலுமாக எரித்த ஆத்ம உணர்வில் நிலை பெறுகிறீர்களோ அப்பதான் இறைவனுடைய நினைவு உங்களுக்கு நிரந்தரமாக நிலைக்கும். அப்பதான் புத்தி சதா ஆனந்தமாக இருக்கும். அப்ப அவங்க உண்மையில் சிவன் சதியை தோல்ல போட்டு ஆடுறது ஆனந்த தாண்டவம், கோப தாண்டவம் கிடையாது. சிவனாலே கோபக்காரர்னு காட்டிட்டான். அவருக்கு கோபம்னா என்னன்னே தெரியாது. அன்பே சிவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு அவர் கோபமா ஆடினாருன்னு. அப்ப பாருங்க எப்படி அவங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கூட அவங்களுக்கே தெரியல. சோ அப்படி அன்பே உருவாக நீங்க இப்ப மாறுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி செய்த பாவத்துக்கு தண்டனையாக கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, குழந்தை மூலமாக, யார் மூலமா ஏதோ துக்கம் வந்துகிட்டு இருக்கும். நோய் மூலமாக வரும், இயற்கை சீற்றம் மூலமாக வரும். நீங்க இறைவன் நினைவுல மட்டும் இருங்க. உலக ராஜ்யத்தை நான் அடைஞ்சிட்டு இருக்கிறேன், இதுக்காக எதையும் இழக்க தயாரா இருங்க. ஏன்னா உலகம் அழிய போகுது. புடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க தான் கஷ்டப்படுவீங்க.
அப்ப அந்த உலக ராஜ்யத்திற்காக இதுவும் கடந்து போகும். ஒரு பாட்டு வருங்க, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் சரி என்ன பாட்டுன்னா, காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தை தெரியுமா இல்லையா? ஏன்னா இது கலியுகம், துக்கம் நிரம்பிய உலகம் தான். ஆனா இது கூட உங்களுக்கு துக்கமா அனுபவம் ஆகாது, இறைவன் நினைவிலையும் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்ற நினைவிலையும் இருக்கும்போது. இது யாத்திரை, ஆனா நினைவின் மூலமாக போறீங்க. அந்த குணம், சொர்க்கத்தின் குணத்தை உங்களுக்குள்ள நிரப்ப நிரப்ப நீங்க சொர்க்கத்துக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு இயேசு சொன்னார். ஆனா 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஞானம் 2000 வருஷம் முன்னாடியே மேல இருந்து ஒரு ஆத்மா வருது, இயேசு உடம்புக்குள்ள பிரவேசமாகுது. அந்த ஆத்மாக்கு கிறிஸ்துன்னு பேரு, பரிசுத்த ஆவின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அந்த ஆத்மா இந்த ஞானத்தை கொடுக்குது. எப்படி அந்த ஆத்மாக்கு ஞானம் கழிச்சுட்டு கடவுள் மேல சொல்லி அனுப்பிச்சாரா? கிடையாது. உலகம் அழியும் போது அந்த ஆத்மா கேட்டுரும். ஆனா உலகம் அழியும் போது டக்குன்னு மேல போயிடும். முயற்சி பண்ண டைம் இருக்காது, அதனால சொர்க்கத்துக்கு வராது. ஆனாலும் இந்த ஞானத்தை கொடுக்கணும்ட்டு அந்த ஆத்மா அப்ப கிறிஸ்தவ தர்மம் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வந்து இந்த ஞானத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவர்களே மேல இருந்து கீழே வருவாங்க. ஆனால் இப்ப இறைவன் கிட்ட ஞானத்தை கேட்கிறோம். உண்மையிலே சொர்க்கம் வரப்போகுது, நரகம் அழிய போகுது. நீங்க நரகத்தை பார்க்காதீங்க, சொர்க்கத்தை பாருங்க. செத்துட்டாங்க, அதுக்கு கொல்லியும் வைக்க போறீங்க. கொல்லி வைக்கும் போது திரும்பி பார்க்காம போங்கன்னுவாங்க. கொல்லி வச்சுட்டு பார்க்காமலே கொல்லி வச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரிதான் இந்த உலகத்துக்கு தீ வைக்கப்பட போகுது. சோ அதனை நினைவாக இப்ப பாருங்க, அமெரிக்கால பயங்கரமா வரலாறு காணாத தீ எல்லாம் வந்தது. சோ உலகம் அழிய போகுது, அதுல புத்தியை வைக்காதீங்க. எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு உதவி பண்ணுங்க. ஆனாலும் அவங்க அதிர்ஷ்டம் இருந்தால்தான் இந்த ஞானத்தை கேட்பாங்க, இல்லாட்டினா கேட்க மாட்டாங்க. அது நமக்கு கவலை இல்லை. அன்பா சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியது. சொர்க்கத்தின் விஷயம், சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்க. அந்த சொர்க்கத்தையே உருவாக்குறதுக்கு கடவுளுக்கு நான் உதவியாளரா இருக்கிறேன். அணில் ஒரு கூழாங்கல்ல எடுத்து கொடுத்த மாதிரி நம்மளும் ஒரு சேவை பண்றோம். அந்த ஆனந்தத்தில் மூழ்கி இருங்க அப்படிங்கிற. சோ எப்படி நம்ம ராஜ்யத்தை அடையிறோம்? அவங்க அடிச்சுக்குவாங்க. நம்ம சொர்க்கத்துக்கு தயாராக ஆக அவங்களுக்குள்ள அடிச்சுக்கணும்ன்ற எண்ணம் வரும். அப்பதானே சொர்க்கம் உருவாகும். சோ அவங்க அணுகுண்டு போட்டுருவாங்க. அழிவு முந்தைய கல்பத்துல இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும், இதுல என்ன நடந்ததோ அதை திரும்ப திரும்ப நடக்கும். சோ முந்தைய கல்பத்திலும் இதே உலக அழிவு நடந்துதான் சொர்க்கம் வந்தது. இப்பயும் அது நடக்கும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு பக்கம் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உலகத்தை சீக்கிரமா அழிப்பாங்க. ஆனால் நீங்க எதுவுமே பண்ணல, தானா உங்களை தேடி வரும். நிறைய பேர் சொல்றாங்களே, தானா கிடைச்சிருமா? கிடைக்குமே. ஆனா முயற்சி இருக்குது. என்னது? அந்த குணத்தை உருவாக்கிக்கிறோம் இறைவனின் நினைவுல இருந்து. மகாத்மா காந்தி கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்றாங்க. அவரே சொல்றாரு, என்னைக்கு நடுராத்திரி ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு நகையோட நைட்டு 12 மணிக்கு தனியா போறாளோ அன்னைக்குதான் சுதந்திரம் அப்படிங்கிற. இப்ப நைட் இல்ல, பகல்லே போக முடியல, தனியா இல்ல கும்பலா கூட போக முடியல. அந்த அளவுக்கு மோசமான விஷயம் நடக்குது. ஸ்கூல்ல நடக்குது, ஹாஸ்பிட்டல்ல நடக்குது, எல்லா துறையிலயும் நடக்குது. சொந்த அப்பா தப்பா நடந்துக்கிறாரு. அம்மா தன்னுடைய பையன் வயசுல இருக்கிற அந்த பையனோட ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. உலகம் அப்படி ஆயிருக்கு. சோ அப்ப காந்திக்கே தெரியுது நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுக்கல. ஆனா அவர் சொன்ன சுதந்திர பாரதம் இனிதான் வரப்போகுது. ஏன்னா சொர்க்கம், பாரதம் தான் சொர்க்கமாகும். அந்த சுதந்திர பாரதத்தை கடவுள் உருவாக்குறாரு. எப்படி? இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரத்துக்கிட்ட இருந்து நீங்க விடுதலை அடைஞ்சிட்டாலே சுதந்திர பாரதம் உண்டாயிடும். சோ கத்தியின்றி ரத்தமின்றி அமைதியாக சொர்க்கத்துக்கு போறீங்க. ஆனா மகாத்மா காந்தி கத்தியின்றி ரத்தமின்றி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கத்தி எடுக்காம இருக்கலாம், அவரை சார்ந்தவர்கள் கத்தி எடுக்காம இருக்கலாம். ஆனா எதிராளி கத்தி எடுத்தான்ல, துப்பாக்கி எடுத்தான்ல, ஜாலியன் வாலாபாக் படுகொலை எத்தனை பேர் இறந்தாங்க. அதை எப்படி அகிம்சைன்னு சொல்ல முடியும்? அவனை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்க அவன் டார்ச்சர் ஆகி அடிக்க தானே செஞ்சான். அதை எப்படி அகிம்சைன்னு சொல்ல முடியும்? ஆனா நம்ம இங்க யாருக்கும் எதுவும் சொல்ல, நம்ம பாட்டுக்கு இறைவன் நினைவை மட்டும் பண்ணிட்டே இருக்கும். உலகம் தானே அழிந்து சொர்க்கமாகி நம்ம அங்க ராஜ்யத்தை அடையும். இந்த உடலை விட்டு இன்னொரு உடல் எடுத்துதான் அடையும். அதுக்குதான் உடல்ன்றத மறந்துடும். உனக்காக அங்க அழகிய நாராயணன் உடல் காத்துக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த உடல்ன்ற உணர்வு, இந்த கலிவத்தின் எந்த நினைவு இருந்தாலும் மீண்டும் நீ இங்க பிறந்து மாட்டிக்குவ.
இது வேண்டாம், இதை பார்க்காத. காந்தாரி எப்படி கண்ணை கட்டிக்கிட்டா, அந்த மாதிரி இந்த பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருக்கும். கண்ணை கட்டிட்டு வாழ முடியாது, பார்த்து பார்க்காம கேட்டும் கேட்காம இருக்கும். சதா இறைவனுடைய நினைவும் இறைவன் கொடுத்த ஞானமும் மனதுக்குள்ள அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது, இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு அவங்கவுங்க முயற்சி பண்ணி வந்துருவாங்க. இப்ப சொர்க்கத்தை நாம் அடையிறோம், எந்த பிரச்சனையும் இல்லாம ஆனந்தமாக அடையிறோம். 2500 வருடத்துக்கு அந்த ராஜ்யத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. யாருக்கும் அந்த ராஜ்யத்தை அபகரிக்கணும்ன்ற எண்ணமே இருக்காது. ஏன்னா மற்ற மதமே அங்க இருக்காது. ஒரே தர்மம், அதாவது மதம், ஒரே மொழி, ஒரே வழி. ஹிந்தி, எந்த இந்தியை எதிர்க்கிறாங்களோ அந்த ஹிந்தி மட்டும்தான் உலகம் ஃபுல்லாவே இருக்கும் அடுத்த 2500 வருஷத்துக்கு. மற்ற இடமே இருக்காது. இருந்தா தானே பேசுறதுக்கு. இந்தியா இருக்கும், ஏன் தமிழ் இருக்காதுன்னா தமிழ்நாடு இருக்காது. இந்தியான்றதே டெல்லி சார்ந்த பகுதி மட்டும்தான், மற்றதெல்லாம் கடல்ல மூழ்கிடும். இப்ப சொல்றாங்களே சென்னை மூழ்கிடும்ட்டு. பாருங்களேன், எதெல்லாம் சீக்கிரமா அழியுதோ அங்கதான் மொழி பற்றுனால இந்தியா எதிர்த்துட்டு இருக்காங்க. இங்க இந்த மூலையில இங்க, அங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராலையும் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே கடலோரமான இடங்கள்ல பாவம் அதிகமா செஞ்சாதான் அழியும். எல்லாமே நடக்குது. ஆனா சொர்க்கத்தில் ஹிந்தி மட்டும்தான் பேசப்படும். ஏன்னா ஹிந்தி பேசுற இடம் மட்டும்தான் இருக்க போகுது. ஏன்னா எங்க இருக்குதோ அங்கத்து மக்களுடைய மொழி தானே தொடரும், மற்ற எல்லாமே அழிஞ்சிடும். அங்க 2500 வருடத்துக்கு வேற மதத்துக்காரங்களும் வரப்போறது கிடையாது. இங்க இருக்கிறவனுக்குள்ளேயும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளவு ஆனந்தமாக தெய்வீக குணமுடையவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி உலகம் உருவாகிட்டு இருக்கு. சொர்க்கம் எப்படி அடையிறோம்? முஸ்லிம்களோட சண்டை போட்டா, இந்துக்களோட சண்டை போட்டா, கிறிஸ்தவர்களோட சண்டை போட்டா. ஏன்னா இது தெரியாம தான் ஒரு படத்தை பார்த்து இங்க அடிச்சுக்கிறாங்க. சொர்க்கம் இல்லையா, இவங்க தேவதைகளை தான் இந்துக்கள் வழிபடுறாங்க. அப்ப அந்த தேவதைகளாக ஆகிற நேரம் இது. அந்த தேவதைகள் இப்ப இறைவனின் நினைவில் இருந்து சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவதைகளை வழிபடுறவங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ரகசியம் தெரிந்தால் கன்ஃபார்மா தெரியும் நம்ம ராஜ்யம் வருது. ஆனா எப்படி வருது? நீங்க அமைதியா இருக்கிறதுனாலதான் வருது. சண்டை போட்டு போட்டுதான் அனைத்தையும் எழுந்தோம். ஃபர்ஸ்ட் இவர்களுக்கு இடையில, ராஜாக்களுக்கு இடையில பொறாமைனால சண்டை போட்டாங்க. அப்புறம் வெளியில இருக்கிறோம், உள்ள பூந்தான். வெள்ளையனை அவர் வெளியேற்றிட்டாரு, ராவணனை வெளியேற்றல. நமக்குள்ள இருக்கிறான் ராவணன். இந்த ஞானத்தை கொடுத்து உங்களுக்குள்ள இருக்கிற ராவணனை நீங்க வெளியேற்றுங்க. இந்த ஞானத்தை மற்றவர்கள் கொடுக்கறது மூலம் அவங்களும் வெளியேற்றிட்டு இருக்கட்டும். வெளியேற்றுவார்கள். ஏன்னா ராஜ்யம் உருவாகிட்டு இருக்கு. சோ அமைதியான ராஜ்யம் 2500 வருடம் இருந்ததுன்றது எந்த புஸ்தகத்திலே கிடையாது, யாருக்கும் தெரியாது. இதை தெரியாத மனிதன், கண்டுபிடிக்க முடியாத மனிதன், கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் இருந்துச்சுன்னு சொல்றதையும் மக்கள் நம்புறாங்க. பாரு, இயேசுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதை சொல்லு, கேட்கலாம்ல. மனுஷனுக்கும் அது தோன்றது கிடையாது. ஓம் சாந்தி. சோ இந்த ஞானம், கடவுள் ஒரே ஒருவர் தான், வருவது ஒரே முறைதான். அவர் கொடுக்கிற ஞானமும் ஒன்னே ஒண்ணுதான். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாரம் ஒண்ணுதான், ஆத்மான்னு ஒண்ணு வந்து இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பான்னு அன்பா நினைக்கணும், அவ்வளவுதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர்.